ஹாய் மண்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே லேசியாக தாங்க என்னுடைய டேவே ஸ்டார்ட் ஆச்சு. நான் இன்றைக்கி பூஜை கூட பண்ணலை, தூங்கி எழுந்ததும். ஏன்னா கரண்ட்டு கொஞ்சம் இல்லைக்கா நைட்டு, அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கமும் வரல. சம்டைம்ஸ் அந்த மாதிரி தாங்க ஆகிடுது. ஒரு நைட்டு ஒரு 1:30-2 மணி வரைக்குமே முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக தூக்கம் தூங்காததுனால எனக்கு உடம்பு செட் ஆகலை. காலையில் எழுந்துக்கும் போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் சரி சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போயிட்டு சில பல வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ளவே கரண்ட்டு மறுபடியும் போயிடுச்சுங்க. வீடியோ எடுக்கும்போது கூட நம்ம ஊரில் கரண்ட்டு கிடையாது. செல்ஃபோன் டார்ச் வச்சு தான் அவங்க நான் ஒரு ஃபோனில் டார்ச் பிடிச்சிட்டு இருந்தேன், அவங்க வீடியோ எடுத்தாங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சுட சுட சோறும் காரக்குழம்பு தாங்க. கருணக்கிழங்கு போட்டு சூப்பராக ஒரு காரக்குழம்பு வச்சுருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு, சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. கருணக்கிழங்கு போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா எக்கு தான் பாயில்டு பண்ணி வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தாங்க. இருந்த மாவில் தோசை ஊற்றி வச்சுட்டேன். வேர்க்கடலை சட்னியும், இது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி பண்ண பூண்டு சட்னி தாங்க. பூண்டு சட்னி கூட சொல்ல முடியாது, சும்மா பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்தேங்க.